இன்றைக்கி மேட்டுப்பாளையத்துக்காரர் வந்திருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 13 குழந்தைகள அவங்களுக்கு குடுக்குறோங்க. ஆமாங்க. நம்ம வளர்த்துற ஒவ்வொரு தேனியும் ஒரு குழந்தை மாரிதானுங்க. இன்றைக்கி அவங்களுக்கு 13 பெட்டி குடுக்குறோங்க. ஒவ்வொரு பெட்டிலையும் பார்த்தீங்கன்னா, ராணி தேனி இலை இருக்குதான்னு பார்த்து காட்டி தான் நம்ம வந்து அவங்களுக்கு குடுக்குறோங்க. அவங்க நேரமே வந்துட்டாங்க. வந்து ஒவ்வொரு பெட்டியா ராணி தேனி இலை இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம வந்து 3 ஃப்ரேம் காலையில தான் குடுப்போங்க. இதில ஒரு ஃப்ரேம் அதிகமா இருக்குது. 4 ஃப்ரேம் இருக்குங்க. புது ராணி தேனீங்க வந்து இப்போ தான் மொட்டு போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த புது ராணி தேனீ தான் நம்ம வந்து குடுக்குறோங்க. எல்லாமே அதில கொஞ்சம் தேன் இருந்துங்க. தேனடை அவங்க கூட வந்தவங்களுக்கு எல்லாம் எடுத்து குடுத்துட்டு, அவர் தேனடை சாப்பிடுறதே இல்ல அப்படின்னு சொன்னாருங்க. சரின்னு சொல்லிப்போட்டு அவங்களுக்கு தேனடையெல்லாம் குடுத்துட்டுங்க. அப்புறம் பேக் சீட் ஒன்று புது அடை கட்டுதுன்னு சொல்லிப்போட்டு பேக் சீட் எல்லாம் போட்டு நீட்டாக பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து குடுக்குறோங்க. இவங்க வந்து பார்த்து எல்லாமே வந்து பகல்லேயே வந்து பார்த்துக்குறாங்க. நம்ம வந்து பெட்டி வந்து நைட் சேல்ஸ் பண்ணுறது கிடையாதுங்க. நம்ம நல்ல பெட்டியை பார்த்து பிரித்து வச்சு இருக்கிற தேன் எடுக்கிற பெட்டியிலேருந்து பிரித்து தான் நம்ம குடுக்குறோங்க. நல்ல ராணியாக நம்ம குடுக்குறோம். அவன் நைட்டு கொடுத்தோம்னாக்கா வண்டியில் போகும்போது ஏதோ பிரச்சனை ஆகிடுதுன்னா ராணி இல்லை அப்படிம்பாங்க. அப்புறம் நமக்கு ராணி இல்லாமல் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்து பகலில் வந்தால் தான் நம்ம வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் நம்ம ட்ரெயினிங் எடுத்த கஸ்டமருக்கு மட்டும்தான் தேனீ பெட்டி குடுக்குறாங்க. முதல் 2 பெட்டி தான் குடுத்தோங்க. அப்புறம் அவங்க அப்படியே வளர்த்தி 5 பெட்டி பண்ணிட்டாங்க. இப்போ மறுபடியும் நல்லா வருதுன்னு சொல்லி போட்டு இப்போ 13 பெட்டி ஒன்றா எடுக்குறாங்க. அவங்க நீட்டாக பார்த்தீங்கன்னா, டேப்பெல்லாம் ஒட்டிங்க. அப்புறம் வந்து வாசல் வந்து ஈரமண்ணு வச்சு அடைச்சிரோம்ங்க. நல்லா வந்து வண்டியில் போகும்போது ஈரமண்ணு வச்சு அடைச்சிட்டோம்னாக்கா எதுவும் வெளியில் வராது அப்படிங்கிறனால வந்து நம்ம நல்லா டைட்டாக வச்சு அடைச்சிக்கிறோம்ங்க. அவங்க முதல்லயே வந்து நாட்டு தேனீ பெட்டி வச்சுருக்காங்களா, அப்படியே ஒவ்வொன்றா ஓடிட்டே இருக்குது. என்னதான் பண்ணுறேன்னு சொல்லி போட்டுட்டு அப்புறம் இந்த பெட்டி வச்சு பார்த்தாங்க. இது நல்லா வருது அப்படிங்கிறனால வந்து இப்போ இதை வந்து அதிகமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இப்போ இதை பெட்டி வச்சுட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம எல்லாமே ட்ரைனிங் குடுக்குறோங்க. கண்டினியூஸாக வந்து அவங்க பெட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னாக்கா, நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ, வீடியோஸ் எடுத்து அனுப்புனாங்க. இந்த தேனீக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆலோசனை குடுத்துட்டே இருப்போமுங்க. அந்த ஆலோசனை இருந்தால் தான் அவங்களால தேனீ வளர்த்த முடியுங்க. பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டாப் கவர் போட்டு நம்ம நல்லா கயிறு போட்டு கட்டிக்கிறோங்க. வண்டி வந்து நம்ம பெட்டியில் எடுத்து வச்சுக்கிறோம். வண்டி தூக்கும்போது பார்த்தீங்கன்னா, பெட்டியில் சாயாமல் தூக்கணுங்க. அப்புறம் வண்டியில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, முன்னுக்கு பின்னுக்கு வாசலை பார்த்து வைக்கணும். சைடில் வைக்கக்கூடாது. அந்த மாதிரி சைடில் வச்சோம்னாக்கா பிரேக் போடும்போது அடைக்கு இடம் மோதி ராணி தேனீ இறந்துருங்க. அந்த மாதிரி போகிற வழியில் பல பிரச்சனைகள் நடந்து ராணி தேனீ இறந்துருது அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து பகலில் வந்து அவங்களுக்கு காட்டி நம்ம வந்து பெட்டி எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோங்க. நைட் வந்து கரண்ட் கூட நம்ம பெட்டி கொடுக்க மாட்டோமுங்க. அது பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம நைட் பகலில் வந்து பார்த்து திருப்தியாக ட்ரைனிங் கொடுக்குறோங்க. அவங்க வந்து எப்படி வளர்த்தணும் என்னங்க ட்ரைனிங் கொடுக்குறோங்க. தேவையான சாதனம் எல்லாமே கொடுக்குறோங்க. நீட்டாக பார்த்தீங்கன்னா, அவங்க பெரிய வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆடப்பாட காத்தோட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு 13 பெட்டிங்க, ஸ்டாண்டு, அப்புறம் ஸ்மோக்கர் நம்மள மடக்கிற ஸ்டாண்டு தான் வச்சுக்கிறோங்க. அப்புறம் ஸ்மோக்கருங்க, தலைக்கு போடுற தொப்பி, வெயில், அப்போ காலண்டர் போட்டிருந்தா அது ஒரு 5 காலண்டருங்க. அப்புறம் வந்து போலன் பட்டி எடுத்தாங்க. ஒரு 60 கிலோ எடுத்தாங்க. அவங்க நாட்டு தேனீ பெட்டி வச்சுருக்காங்க. அது ஓடிப்போகுது என்ன பண்ண சொல்லி போட்டு இது கொடுத்தா கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும்னு சொல்லி போட்டு பட்டி எல்லாமே எடுத்துட்டுங்க. அந்த காலி ஃப்ரேம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துட்டோம்ங்க. இது வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி கொடுக்குறோம்.